அத்தை ஓகே. அத்தை மனுஷங்க நினைச்சத கடவுள் மாத்தலாம், ஆனா கடவுள் நினைச்சத மனுஷங்களால எப்பவுமே மாத்த முடியாதுனியா. இது கடவுள் நினைச்சது. யார் எதிர்த்து வந்தாலும் உங்க கல்யாணம் சீக்கிரமே அமோகமா நடக்கும் ஆனந்த். மீனாட்சி, நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. தேங்க்ஸ் அண்ணி. நன்றி எல்லாம் சொல்லாதீங்க ஆனந்த், நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். ஐயோ, அர்ஜுன் சார், இதோட 48 மொத்தம் ஆச்சு. நீங்க மாட்டினீங்க. அப்பா, ஐயோ அப்பா. அப்பா, பொட்டு எப்படி என் கழுத்துல வந்துச்சு? யாரோட பொட்டு? அர்ஜுன் சார், அந்த பொட்டு என்னோடதுதான். இவ எதுக்கு ஏன் பாத்ரூம் வந்து குளிச்சிட்டு வரா? ஏய் ஏய், நீ எப்படி ரூம்ல? அப்படி பார்க்காதீங்க அர்ஜுன் சார். ஏய், ஏன் பார்த்தா என்ன? அப்படி பார்த்தா எனக்கு நைட்டு நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. உனக்கு ஏன் ஞாபகம் வருது? உனக்கு இங்க என்ன வேலை? அது அர்ஜுன் சார், நான் பூஜை முடிஞ்சதுல இருந்து நான் உங்க ரூம்லயே தான் இருக்கேன் அர்ஜுன் சார். கடவுளே, ஏன் ரூம்லயா? என்னாச்சு என்னாச்சு அர்ஜுன் சார்? ஒண்ணு இல்ல, இந்த பொட்டு எப்படி என் கழுத்துல? ஓ அதுவா, பொட்டு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? உங்க Dress மாறினதெல்லாம் தெரியலையா? ஏன் Dress எப்படி மாறுச்சு? Dress மாத்துனா மாறிதான் இருக்கும். நான் தான் Dress மாத்தி விட்டேன். என்னது, நீ மாத்தினியா? எதுக்காக நீ ஏன் Dress மாத்துற? ஏய், என்ன நடக்குதுங்க? அது நீங்க பண்ண கலைபரத்துல Dress மாத்தாம என்ன பண்ண முடியும்? கலைபரமா? என் கோலி சோடாவே, என் கறி குழம்பே, குட்டி பப்பினா, டேக் மீ டேக் மீ.
எதுக்கு இப்போ சம்பந்தம் இல்லாம பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்க? ஐயோ நீங்க ரொம்ப மோசம் அர்ஜுன் சார். நான் ஏன் மோசம்? தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு தலையே சுத்துது எனக்கு. ஆமா, பூஜையை முடிச்சிட்டு சும்மா இல்லாம ரகல பண்ணீங்கன்னா தலைதான் சுத்தம். என்னது ரகல பண்ணனா? ஆமா, முதல்ல உங்க நகத்தை வெட்டணும் அர்ஜுன் சார். இருங்கது வர. ஆனா எதுக்கு வெக்கப்படுறா இப்போ? ஐயோ ஒண்ணுமே புரியல. ஊதுவத்தி ஏத்தணும், புகை வந்துச்சு, மயக்கமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்னாச்சு? பூஜை ரூம்ல தானே இருந்த. நான் எப்படி இங்க வந்தேன்? ஊதுவத்தி ஏத்தணும், புகை வந்துச்சு, என்னாச்சு? ஐயோ பூஜை நடந்துச்சு, ஊதுவத்தி ஏத்தணும், புகை வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு? பூஜை நடந்துச்சு, ஊதுவத்தி ஏத்தணும், விளக்கு போட்டாங்க, புகை வந்துச்சு, எல்லாரும் கீழே அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் விழுந்தாங்க. இங்க வாங்க. ஐயோ ஏய், இப்ப எதுக்கு என் நகைலாம் வெட்டுற? தெரியாத மாதிரி கேட்காதீங்க அர்ஜுன் சார். இங்க பாருங்க, நீங்க பண்ண காரியத்தை எப்படி இருக்குன்னு. ஐயோ இது யார் பண்ணது? நானா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னமோ தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே. தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத. பசு, நான் என்ன பண்ண பசு? Dress எல்லாம் மாறி இருக்கு, கழுத்துல பொட்டு வேற இருக்கு, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கு. எனக்கு முதல்ல சொல்ல. ஆசைய பாரு. இது கூட உங்களுக்கு புரியல அர்ஜுன் சார். சினிமால பாத்திருப்பீங்க, கதையில படிச்சிருப்பீங்க. என் பொட்டு கூட கலைஞ்சு போச்சு. இத கண்ணதாசன் சார் கூட அழகா ஒரு பாட்டுல எழுதியிருக்காரு. மஞ்சள் போனால் திலகம் கலைந்தால் வாழ்வு நிலைக்காதென்பார். பள்ளி அறையில் இரண்டும் கலைந்தால். நீ பாட்டை நிறுத்து. ஒரே டபுள் மீனிங்கா இருக்கு. இந்த பாட்டுலாம் பாடாத நீ. ஐயோ அர்ஜுன் சார், நான் இன்னும் பாடிய முடிக்கல. இந்த விளக்கம் எதுக்காகன்னு தெரியுமா? காலையிலேயே நீங்க வாந்தி எடுத்துட்டீங்க. வாந்தியா? லைட்டா மயக்கமா இருந்துச்சு, வாமிட் பண்ணிட்டேன். சாரி வசு. என் ட்ரெஸ்ஸும் வாந்தி ஆயிடுச்சு, உங்க ட்ரெஸ்லயும் வாந்தி ஆயிடுச்சு, நம்ம 2 பேர் ட்ரெஸ்ஸும் நாசமாயிடுச்சு. ஐயோ அடிக்கடி வெக்க மட்டும் படாத வசு, பார்க்க முடியல. அதான் உங்க ட்ரெஸ் மாத்தி குளிக்க வச்சு. அப்படியா? நீ என்ன குளிக்க வச்ச ட்ரெஸ் எல்லாம் மாத்தினியா? ஆமா அர்ஜுன் சார், நான் தான் உங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி விட்டேன். ஐயோ நீ எதுக்கு இப்படிலாம் பண்ற? திரும்ப எப்படி என்ன அப்படியே படுக்க வச்சிருக்கலாம்ல? அது எப்படி அர்ஜுன் சார் படுக்க வைக்க முடியும்? நீங்க என் பாஸ் வேற, அப்படி விட முடியுமா? எனக்குன்னு சில டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு வெக்கப்படாத, எனக்கு பயங்கர காண்டா இருக்கு. ஏய் இங்க பாரு வசு, ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸ் பண்ணு. நிஜமாவே நீதான் என் ட்ரெஸ் மாத்தினியா? நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. வேணா நான் இன்னொரு தடவை நீ எப்படி எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தின? அது கண்ணை மூடிக்கிட்டு தான் மாத்தி விட்டேன். கண்ணை மூடிக்கிட்டா? ஏய் கண்ணை மூடிக்கிட்டா எப்படி மாத்த முடியும்? வசு நீ ரொம்ப பொய் சொல்ற. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. வர வர நீ ரொம்ப அட்டூழியம் பண்ற. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கேன். ப்ரூஃபா? ஐயோ ஏய் முட்டாள், ட்ரெஸ் மத்ததெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பியா? ஆமா அர்ஜுன் சார், பக்கவா எடுத்து வச்சிருக்கேன். காலையில நடந்த விஷயங்கள், நீங்க என்கிட்ட பேசினது, என் மேல சாஞ்சது, எல்லாத்துக்கும் ஆடியோட வீடியோ ப்ரூஃபே இருக்கு சார். ஐயோ ஏய் வசு, போய் தானே சொல்ற? உண்மையா இருந்தா காட்டு, காட்டு. நான் தான்
ஏய் என்னது இது? இதெல்லாம் எப்ப எடுத்த? ஆ, பூஜையில எனக்கு லைட்டா மயக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீ என்னடானா எல்லாத்துக்கும் போட்டோ வேற எடுத்து வச்சிருக்க. அது அர்ஜுன் சார், பூஜையில ஊதுபத்தி போக உங்களுக்கு ஒத்துக்கல, மயக்கம் வாந்தி எல்லாம் வந்துச்சு. நான் தான் உங்களை அங்க இருந்து கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து உங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஐயோ. ஏய் நீ என்ன வேணாலும் பண்ணி, இந்த வெக்க மட்டும் படாத, நான் தாங்க முடியல. இப்ப எதுக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுத்த? முதல்ல காட்டாத. ஆஹா, அதெல்லாம் இப்ப காட்ட முடியாது. நான் ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ண போறேன். ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ண போறியா? எஸ் எஸ். இந்த சினிமால எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் ஆடியோ ட்ரெய்லர்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் படம். நீங்க எடுத்த உடனே மெயின் பிக்சரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி சார்? ஃபர்ஸ்ட் லுக்கா இத பாத்துக்கோங்க, அப்புறமா ட்ரெய்லர் வரும், அப்புறம் தான் மெயின் பிக்சர் வரும். ஏய் ஆமா, பெரிய மாஸ்டர் படம் நினைப்பு ரிலீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அதை டெலீட் பண்ணு. ஆஹா, இதெல்லாம் டெலீட் பண்ண முடியாது. ஏய் நான் சொல்றேன், மரியாதை டெலீட் பண்ணு. ஆஹா, மாட்டேன். ஏய் அந்த வீடியோல இருக்குது நானு. ஐயோ அர்ஜுன் சார், விடுங்க. விடுங்க அர்ஜுன் சார். நான் டெலீட் பண்ண மாட்டேன். வசு, மரியாதையா குடுத்துரு. அர்ஜுன் சார், நான் தர மாட்டேன். ஏய் 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 ஒழுங்கா டெலீட் பண்ணு, மரியாதை டெலீட் பண்ணிடு. நான் தர மாட்டேன், டெலீட் பண்ண மாட்டேன். அர்ஜுன் சார், என்ன அடிக்கிறீங்களா? என்ன அடிக்கிறியா? மரியாதை தாடி போன. ஐயோ மாட்டியா மாட்டியா? அர்ஜுன் சார், நான் உங்களை குளிக்க வைக்கும் போது அர்ஜுன் சார் வேணாம் சார், அப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டு காட்டிடுவேன். வேணாம் 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 வேணாம். அர்ஜுன் சார், இது என்கிட்டயே இருக்கட்டும், நான் இத ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய் ஃபியூச்சர்லாம் எதுக்கு யூஸ் பண்ண நீ? ஆமா அர்ஜுன் சார், என்னதான் இருந்தாலும் நீங்க கில்லாடியான ஆளுதான். இப்படிதான் நீங்க கையில ரத்தம் வர மாதிரி உடம்பு புடி பிடிப்பீங்களா? உடம்பு புடியா? அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் வசு. எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஐயோ, அதெல்லாம் அழிச்சிரேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம் அர்ஜுன் சார். கேட்டு போறாங்க நான் ரொம்ப மோசமா? அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஐயோ, மார்னிங் விளக்கு போட்டப்போ லைட்டா மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. மம்மி ஏதேதோ சொன்னாங்க. நான் விளக்கு போட கிட்ட போனேன். ஆனந்த் மாமா இருந்தாரு. அப்புறம் நானும் ஆனந்த் மாமாவும் தான் உள்ள போனோம். அதுக்கப்புறம் விளக்கு போட்டேனா தெரியலையே. என்ன நட்சத்திரா, ஏதோ பயங்கர யோசனையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா மாமா, சின்னதா மனசுல ஒரு குழப்பம். குழப்பமா? என்ன குழப்பம்? அது வந்து மாமா, விளக்கு போடும்போது ஒரு மாதிரி கேரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அதனால நான் விளக்கு போட்டேனா இல்லையான்னு யோசனையாவே இருக்கு. என்ன நட்சத்திரா இப்படி கேட்டுட்ட? உனக்காக இவ்வளவு செலவு பண்ணி அம்மா விளக்கு பூஜை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் அண்ணனோட மேற்பார்வையில எல்லாம் சூப்பரா நடந்தது. நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் விளக்கு போட்டோம். அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? இல்ல மாமா, என்னமோ தெரியல, எனக்கு குழப்பமாவே இருக்கு. நச்சு, என்ன இப்படி எல்லாம் பேசுற? நான் சொன்ன நீ நம்ப மாட்டியா? உனக்கு பக்கத்துல இருந்தது நானு. உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப நீ இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நட்சத்திரா. நான் என்ன உன்கிட்ட போய் சொல்றேனா? ஐயோ மாமா, அதெல்லாம் இல்ல மாமா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க.
எனக்கு ஒரு சின்ன குழப்பம், அவ்வளவுதான். இங்க பாரு நட்சத்திரா, நீ வெற்றிகரமா 2 விளக்கு போட்டுட்ட. 3வது விளக்கையும் ஏத்திட்டனா அந்த அம்மனோட அருள் உனக்கு மொத்தமா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் மிச்ச வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் நீதான் இந்த வீட்டோட இளைய மருமக, அதுல என்ன சந்தேகம்? சரிங்க மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வரேன். ம். என்னதான் ஆனந்த் மாமா நாம தான் விளக்கு போட்டேன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஏதோ எடறிக்கிட்டே இருக்கு. விளக்கு போட்ட திருப்தியே இல்லையே. நாம பேசினதுல இவ கன்வின்ஸ் ஆகாத மாதிரி போறாளே, இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? பாத்துக்கலாம். மீனாட்சிக்கு ஒரு கால் பண்ணி பாப்போம். இத படி. சீரியஸா ஷேக்ஸ்பியரோட புக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இங்க வச்சிருக்கேன், படி. ஓகே? ஐயோ, என் அண்ணா போன் பண்றாரு. இப்ப நான் என்ன பண்றது? அக்கா, ஏதாவது சொல்லுங்கக்கா. மீனாட்சி, நான் தான் இருக்கேன்ல, தைரியமா போன் அட்டென்ட் பண்ணி பேசு. அண்ணா, மீனாட்சி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? ஃபைன்மா. கல்யாண ஃபங்க்ஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, அவங்க முறைப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குண்ணா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்குது. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓ அப்படியா? சரி, கல்யாண பொண்ணு சாயரா கிட்ட போன் பண்ணு. என்னாச்சு? அண்ணன் உங்ககிட்ட பேசணுமா? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. இரு வரேன். அண்ணா, மீனாட்சி. அண்ணா இதோ கொடுக்கறேண்ணா. ஆ, சாய்ரா, சாய்ரா. என்ன மீனாட்சி? அண்ணன் உன்கிட்ட பேசணுமா? அதோ ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. ஹலோ சார், சொல்லுங்க சார். ஹாய் சாயரா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீ கல்யாண பொண்ணு எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், சரியா? சரிங்க சார். சரி, உன்னை கட்டிக்க போறவரை பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லியேம்மா. சொல்லுமா. அவரு அவரு சொல்லுமா. அவரு ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருப்பாரு. என்னை எப்பவுமே பார்த்துட்டே இருப்பாரு. என்ன ரொம்ப அன்பா பாத்துக்குவாரு. நான் தப்பு பண்ணா கூட அவரு திட்டவே மாட்டாரு. நானா அவருக்கு உயிர். எனக்கும் அவருன்னா ரொம்ப உயிர். அப்படியாமா? அப்போ நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். நீ சொல்றத கேட்கும் போதே எனக்கும் அவரை பார்க்கணும் போல இருக்கு. போன கொஞ்சம் அவர்கிட்ட கூட, நானும் அவருக்கு ஒரு விஷ் பண்ணிடுறேன். இப்ப என்ன பண்றத நீ? இல்ல, இப்போ அவரு ஃபங்க்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேச சொல்லவா? என்னம்மா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பதில் சொல்றிய தவிர எனக்கு அவரை அறிமுகப்படுத்தவே மாட்டேங்கிற. பாரு, இப்ப நான் அவர்கிட்ட பேசியே தீரணும். போன கொடு. ஐயோ, விட மாட்டாரு போல இருக்கே. என்ன பண்ணலாம்? அர்ஜுன் சார் வச்சு சமாளிச்சிடலாம். இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இரு. இதை வச்சு சமாளிச்சிடலாம்.